கடைசியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருந்தாலும் நான்லாம் உங்க ஆஃபருக்கு ஒத்துக்க மாட்டேன்னு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பெட்ரூமுக்கு போகாம சூட்கேஸோட வெளியவே படுத்து நைட்டெல்லாம் புலம்பி கண்டென்ட் கொடுத்த ஜாக்லின் பிக் பாஸ் என்ன கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு கதறியும் பிக் பாஸ் கடைசி வரை கண்டுக்காம போக நமக்கெல்லாம் இவ்வளவுதான் ரெஸ்பான்ஸ் போல அப்படின்னு சரி நாம கூடி வாழ்வோம்னு முடிவு பண்ணி அந்த ரூமுக்குள்ளேயே சூட்கேஸை கொண்டு போய் வச்சு ஒரு வழியா பெண்களோட மிங்கிள் ஆயிட்டாங்க. விடிஞ்சா காலையிலேயே வீட்டுக்குள்ள இடி இறக்கி இருக்காரு பிக் பாஸ். உங்களுக்குள்ளேயே நீங்க கூடி பேசி 18 பேர்ல இருந்து ஒருத்தரை இன்னைக்கு வெளியே அனுப்புங்கன்னு சொல்ல அதுக்கும் ஓட்டெடுப்பு நடக்குது. வெளியில நாம ஓட்டு போடலாம் போடாம இருக்கலாம், ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போட்டுதாங்க ஆகணும். ஜனநாயகம் 100%. ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி ஓட்டெடுப்புல சாக்சனாலும் ஃபேட்மேன் கொளுத்தி போட அவரே சொல்லிட்டாரான்னு பல பேர் வழிமொழிய சாச்சனாவை பிக் பாஸ் வீட்ல இருந்து முதல் எலிமினேஷனா இல்ல முதல் நாளே எலிமினேஷனா வெளியே அனுப்பி வச்சுட்டாங்க. தெலுங்கு பிக் பாஸ்ல முதல் நாளே நீங்க நாமினேஷன் வைக்கிறீங்களா, நாங்க பாரு அதுக்கு மேல ஒருபடி போய் முதல் நாளே எலிமினேஷன் வச்சுட்டோம் அப்படின்னு தமிழ் பிக் பாஸ் டீம் கொடி ஏத்திட்டாங்களாம். என்னது சீக்ரெட் ரூமா, அந்த ஆதிகால கான்செப்ட் எல்லாம் இப்ப வழக்கொழிஞ்சு போச்சாம். ஆனா 2 வாரத்திலயோ இல்ல 3 வாரத்திலயோ மறுபடியும் நிச்சயமா வைல்டு கார்டு என்ட்ரியா உள்ள வந்துருவாங்களாம். இது புதுசா இருக்குங்க. அப்படி வைல்டு கார்டு என்ட்ரியா பாதியில வர்றதும் நல்லது தாங்க. வெளியில இருந்து பார்த்து யார் யார் என்னென்ன கேரக்டர்னு பார்த்துட்டு உள்ள வந்து அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடலாம். எல்லாம் நன்மைக்கே, கவலைப்படாதீங்க. சாச்சனாவை வெளியேற்றதுல விருப்பமே இல்லை, அதெல்லாம் அன்ஃபேர் கேம் அப்படின்னு சொல்றவங்களாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க எதிர்ப்பை காட்டிட்டு போங்க.